ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஒரு முக்கியமான இங்கிலீஷ் வீடியோ தான். ஏற்கனவே வெக்காபுலரி சீரீஸ் பார்த்துட்டு இருந்தோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஹோமோஃபோன்ஸ் பார்த்தோம். ஹோமோஃபோன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது வந்து செகண்ட் ஒன், அப்ரிவியேஷன். அப்ரிவியேஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ஒரு சில அப்ரிவியேஷன் கொடுத்து கேட்பாங்க. இதெல்லாம் 2017 கொஸ்டினில் கேட்ட கொஸ்டின் தான் இது. ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்ரிவியேஷனா என்ன அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் அப்ரிவியேஷன் இஸ் அ ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் எ வேர்ட் ஆர் ஃப்ரைஸ். அதாவது ஷார்ட் அண்ட் ஃபார்ம் ஆஃப் எ வேர்ட் ஆர் ஃப்ரைஸ், அதான் ஷார்ட் அண்ட் வேர்ட் ஆர் ஃப்ரைஸை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அப்ரிவியேஷன் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பிரைம் மினிஸ்டர் நம்ம என்ன சொல்லுவோம், பிஎம்னு சொல்லுவோம். அடுத்து ஏடிஎம் அப்படிங்கிறது மனப்பாடம் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஏடிஎம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின், அதுதான் ஏடிஎம். அடுத்து ஜிபி அப்படிங்கிறது ஜிகாபைட் அப்படிங்கிறது. அடுத்து பிசி அப்படிங்கிறது பர்சனல் கம்ப்யூட்டர். அடுத்து சிஇஓ அப்படின்னா சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர். அடுத்து எம்எஸ் அப்படிங்கிறது எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா நம்ம டெட் எக்ஸாம் எழுத போகிறோம். ஸோ இது கேட்கலாம். எம்எஸ் அப்படின்னா எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அடுத்து ஐஏஎஸ் அப்படின்னா இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், ஐஏஎஸ். அடுத்து NMMS, அதுனா நேஷ்னல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப். இது வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் பேஸ்ட் எக்ஸாம். அடுத்து SBI அப்படிங்கிறது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அடுத்து OTP அப்படிங்கிறது ஒன் டைம் பாஸ்வேர்டு. அடுத்து IFSC அப்படிங்கிறது இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம் கோடை தான் IFSC அப்படின்னு சொல்லுவோம். PDF அப்படிங்கிறது போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மேட், அதை தான் என்ன சொல்லுவோம், PDF அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து LED அப்படிங்கிறது லைட் எமிட்டிங் டயோடு, அதை தான் LEDன்னு சொல்லுவோம். UPS அப்படிங்கிறது அன்இன்டரப்டபிள் பவர் சப்ளை. UPS இருக்குன்னு சொல்கிறோம். பவர் சப்ளை இல்லாத நேரங்களில் UPS யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் ஃபார்ம் வந்து என்ன அப்படின்னா அன்இன்டரப்டபிள் பவர் சப்ளை. அடுத்து GST அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ். குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது தான் இதோட அப்ரிவியேஷன். அப்ரிவியேஷன் ஃபார்ம்ங்கிறது என்ன அப்படின்னா ஷார்ட் அண்ட் ஃபார்ம் ஆஃப் எ வேர்ட் ஆர் ப்ரைஸ், தான் அப்ரிவியேஷன் சொல்லுவோம். சரியா? அண்ட் அப்ரிவியேஷன் இஸ் ஏ ஷார்ட் அண்ட் ஃபார்ம் ஆஃப் எ வேர்ட் ஆர் ப்ரைஸ். அதாவது பிரைம் மினிஸ்டர் வந்து PM அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அப்ரிவியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அடுத்து பாருங்கள், இப்போ நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா அப்ரிவியேஷன். அக்ரானம்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா an acronyms is a shortened form of phrase and is usually made up of initial letters of that phrase. அதாவதுப்பா இதுக்கு முன்னாடி பார்த்ததும் shortened form தான், ஆனால் இந்த shortened form is usually made up of initial letters. அந்த initial letters வந்து initial letters அல்லது phrases இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து NATO அப்படின்னா என்ன அப்படின்னா நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், அதை தான் என்ன சொல்லுவோம், நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்னு. அடுத்து பாருங்க ஆவடி. ஆவடிங்கிறது ஆர்மர்ட் வெஹிக்கிள்ஸ் அண்ட் அம்யூனிஷன் டிப்போர்ட் ஆஃப் இந்தியா. அம்யூனிஷன் டிப்போர்ட் ஆஃப் இந்தியா. அடுத்து RAM அப்படிங்கிறது ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, அதை தான் ரேம்னு சொல்லுவோம். அடுத்து ரோம், ROM என்ன சொல்லுவோம், ரீட் ஒன்லி மெமரி, அதை தான் என்ன சொல்லுவோம், ரோம்னு சொல்லுவோம். அடுத்து நீட் எக்ஸாம் இப்போ பரவலாக சொல்கிறாங்க இல்லையா, நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், அதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நீட் அப்படின்னு சொல்லுவோம். நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், அதை தான் என்ன சொல்லுவோம், நீட்டுன்னு சொல்லுவோம். அடுத்து UDISE அப்படிங்கிறது யூனிஃபைட் டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் ஆஃப் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன். யூனிஃபைட் டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன். அடுத்து பேன் அப்படிங்கிறது என்ன, பெர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர், அதை தான் என்ன சொல்லுவோம், பேன்னு சொல்லுவோம். அடுத்து WHO அப்படிங்கிறது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனை தான் என்ன சொல்லுவோம், WHO அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நியூஸ், நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத், அதை தான் என்ன சொல்லுவோம், நியூஸ்னு சொல்லுவோம். சிம் அப்படிங்கிறது சப்ஸ்கிரைபர் ஐடென்டிஃபிகேஷன் மாடல், அதை தான் சிம்னு சொல்லுவோம். லேன் அப்படிங்கிறது லோக்கல் ஏரியா நெட்வொர்க், அதை தான் லேன்னு சொல்லுவோம். வேட் அப்படிங்கிறது வேல்யூ ஆடட் டேக்ஸ். வேட் அப்படிங்கிறது வேல்யூ ஆடட் டேக்ஸ். இப்போ கீழே வந்து எக்ஸ்பேண்ட் த ஃபாலோயிங்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர்ஸ் ப்ளீஸ் ரைட் அண்ட் யூட்டிலைஸ் இட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஃபஸ்ட்டு பாருங்கள், ECG அப்படின்னா எலக்ட்ரோகார்டியோகிராம். ECG அப்படின்னா எலக்ட்ரோகார்டியோகிராம். ILO அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன். ILO அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன்.
SCRT அப்படிங்கிறது ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். SCRT புக்ஸ்னு சொல்கிறோம்ல, ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங், அதை தான் SCRTன்னு சொல்லுவோம். அடுத்து IIT இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. IITங்கிறது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள் ISRO அப்படிங்கிறது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அதை தான் ISROன்னு சொல்லுவோம். அடுத்து FIR அப்படிங்கிறது ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், அதை தான் என்ன சொல்லுவோம் FIRனு சொல்லுவோம். யுனெஸ்கோ அப்படிங்கிறது யுனைடெட் நேஷன் எஜுகேஷ்னல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன், அதை தான் என்ன சொல்லுவோம் யுனெஸ்கோன்னு சொல்லுவோம். யூனிசெஃப் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் யுனைடெட் நேஷன்ஸ் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட், அதை தான் என்ன சொல்லுவோம் யூனிசெஃப் அப்படின்னு சொல்லுவோம். நாசா அப்படிங்கிறது நேஷ்னல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அதை தான் வந்து நாசான்னு சொல்லுவோம். எய்ட்ஸ் அப்படிங்கிறது அக்யூட் இம்யூன் டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம், அதை தான் சொல்லுவோம். அடுத்து பாருங்கள் அட்டென்ஷன் அப்படிங்கிறது ADHD அப்படிங்கிறது அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர், இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் டிஸார்டர். அடுத்து UFO அப்படிங்கிறது அன்ஐடென்டிஃபைட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட், அதை தான் சொல்லுவோம். FAQ அப்படிங்கிறது ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின், FAQ என்பது ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின், இதை தான் ஆக்ரானிம். அதாவது அப்ரிவேஷனுங்கிறது ஷார்ட் அண்ட் ஃபார்ம், அப்ரிவேஷன் ஃபார்மும் ஷார்ட் அண்ட் ஃபார்ம் ஆஃப் ஃப்ரேஸ் தான். ஆனால் ஒவ்வொரு வேர்டுலையுமே அந்த இண்டிவிஜுவலாக லெட்டர்ஸ் ஆரம்பிக்கும், இதை தான் என்ன சொல்லுவோம் அக்ரானிம்ஸ்னு சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒன் வேர்டு பார்ட், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும், உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் இங்கிலீஷில் வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடியோ அந்த வீடியோவாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஒன் மோர் திங், நம்ம அகாடமியில் டெட் டிஆர்பிக்கான கோச்சிங்லாம் போயிட்டுருக்கு. யாருக்கும் மேம் எனக்கு எல்லாமே நீங்கள் வீடியோ கிளாஸாக கொடுக்கணும், எனக்கு இந்த தடவை வந்து கண்டிப்பாக பாஸ் ஆகியே ஆகணும் அப்படின்னு யாருக்காவது கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இல்லை மேம் நான் டெஸ்ட் பேட்ச் மட்டும் அட்டன் பண்ணணும் இருந்தாலும் நம்ம அகாடமியில் டெஸ்ட் பேட்ச் அண்ட் கிளாஸஸ் ரெண்டுமே போயிட்டுருக்கு, கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.